ஆதித்தனார் கல்லூரியில் வணிக நிர்வாகவியல் பிரிவின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அவதாரபதியில் கடலில் பதமிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷம் முழங்க வழிபட்டனர். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் வணிக நிர்வாகவியல் பிரிவின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் வணிக நிர்வாகவியல் துறை துவங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதை முன்னிட்டு கல்லூரி வணிக நிர்வாகவியல் பிரிவில் நடந்த பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்களின் கூடுகை நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் மகேந்திரன் தலைமை வகித்தார். முன்னாள் மாணவர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். முன்னதாக கல்லூரி நிறுவனர் சீபா ஆதித்தனார், முன்னாள் சேர்மன் சிவந்தி ஆதித்தனார் ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பழைய மாணவர்கள் சார்பில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் வகுப்பறையாக மாற்றம் செய்யப்பட்ட வணிக நிர்வாகவியல் வகுப்பறையை ஆதித்தனார் கல்வி நிலைய மேலாளர் வெங்கட் காமராஜ் திறந்து வைத்தார். இந்திய விமான நிலைய பொருளாதார ஆணைய முன்னாள் தலைவர் மச்சேந்திரநாதன், வணிகவியல் பிரிவு முன்னாள் தலைவர் செல்வராஜ், பழைய மாணவர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். வணிக நிர்வாகவியல் துறை முன்னாள் தலைவர் நாராயணராஜன், ஆதித்தனார் கல்லூரி செயலாளர் ஜெயக்குமார், கல்லூரி வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் அந்தோணி சகாய் சித்ரா ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் முன்னாள் மாணவர்கள் தங்களது நண்பர்களை மகிழ்வுடன் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர். மறைந்த ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. விழா ஒருங்கிணைப்பு பணிகளை கோவை சூப்பர் கேஸ் நிறுவன இயக்குனர் நாகராஜன் செய்திருந்தார். முடிவில் யூனியன் வங்கி முன்னாள் மேலாளர் ஆறுமுக நைனா நன்றி கூறினார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் 1985-88 பேட்சஸ். நாங்கள் எங்கெங்கேயோ பிரிஞ்சிருந்த நாங்களாம் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்திருக்கோம் எங்கள் பேட்சில் இருந்து. எல்லோரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எல்லோரையும் சந்திக்கிறப்போ எங்களுக்கு அப்படியே உடம்புலாம் கொஞ்சம் புல்லரிக்குது. இதுக்கு காரணம் நம்ம காலேஜ் தான், நம்ம ஃபவுண்டர் தான் வச்சுக்கலாம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் சார். எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலேஜில் படித்ததுனால தான் எங்களுக்கு நல்ல ஒழுக்கம், தன்னம்பிக்கை எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி எல்லாரும் நல்ல வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே கிடைச்ச ஃபவுண்டேஷன் தான். எங்கள் பிரின்ஸிபால் கனவாது செய்தால் நல்ல உற்சாகம் ஊக்கம் தந்ததுனால நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கோம். அவங்களுக்கும் எங்கள் இந்த காலேஜோட அருமையும் தெரிஞ்சதுனால இந்த காலேஜில் சேர்ந்து படித்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி. நாங்கள் 85-88 பேட்சு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எல்லோரும் சந்திப்போம் போவோம். அதில் கூட 64 உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் உள்ள ஆளுகள். எல்லாத்தையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி அமைஞ்சது அவர் ரவிச்சந்திரன் சார், அவருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். வாட்ஸ்அப்லேயும் நல்ல சிறப்பாக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் காரணம் நம்ம ஃபவுண்டர் ஆதித்தனார் அவர்கள், அதுக்கப்புறம் சிவந்தி ஆதித்தனார் அண்ணாச்சி. நாங்கள் இருக்கும்போது அவங்க தான் ஃபவுண்டராக இருந்தாங்க. பிரின்ஸிபல் கனகசபாபதி சார் இருந்தார். அவங்க கொடுத்த உற்சாகம் தான் அதெல்லாம் பற்றி பேசினாங்க. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிலாம் கிடையாது சார். நாங்கள்லாம் மரத்தட்டில் தான் இருந்து படித்தோம். ஈவன் இந்த கேஸ் அனாலிசிஸ்னு ஒரு பேப்பர் வரும். அப்போ நாங்கள் வெளியே போய்ட்டு அந்த மரத்தில் சுற்றி பெஞ்சு பார்ப்பீங்க. அதில் தான் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நமது ஆதித்தனார் கல்லூரியில் பிபிஏ கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் பொன்விழா ஆண்டு இந்த வருடம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த விழாவை 2 மார்ச் 24 அன்று நமது கல்லூரி வளாகத்தில் நடந்தது. அதற்கு முதலில் எங்கள் பணிவான வணக்கத்தை திரு சீபா ஆதித்தனார் அவர்களுக்கும், சென்னையா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கும் மற்றும் பாலசுப்ரமணிய ஆதித்தனார் அவர்களுக்கும் மற்றும் குடும்ப நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கல்லூரிக்கு ஏதாவது ஒன்று தர வேண்டும் என்று நினைத்தோம். அந்த கூட்டு முயற்சியில் ஒரு ஸ்மார்ட் ரூம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த விழாவை நன்றாக சிறப்பு அமைக்க வேண்டும் என்று டாக்டர் செல்வராஜ் முன்னாள் பிரின்சிபல் அவர்கள் கைடன்ஸில், அவர்கள் துணைவில் நன்றாக நடைபெற்றது.
அதே போல் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் முயற்சியால் இந்த ஸ்மார்ட் ரூம் எல்லோரும் கூட்டு முயற்சியாக இந்த ஸ்மார்ட் ரூம் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது. இதனால் இந்த மாணவர்களுக்கு நன்றாக நாங்கள் ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ், வொகேஷனல் கைடன்ஸ் கிளாஸ் நடத்தப்படும் ஜூம் மீட்டிங் மூலமாக. ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அவதாரபதியில் கடலில் பதமிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷம் முழங்க வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரபதியில் ஐயா வைகுண்டரின் அவதார தின விழா ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 20ஆம் தேதி வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 192வது அவதார தின விழாவை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு முதல் ஐயாவுக்கு தாலாட்டு பாடுதல், அபயம் பாடுதல், பள்ளி உணர்தல் உள்ளிட்ட பணிவிடைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலையில் சூரிய உதயத்தின் போது பள்ளியறையில் உள்ள பணிவிடை பொருட்களுக்கு கடல் பதமிடுதல் நிகழ்வு நடைபெற்றது. திருநெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கடற்கரையில் ஐயா சிவ 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 ஹர 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 என்ற கோஷத்துடன் சூரிய உதயத்தை ஐயா அவதரித்ததாக கருதி மலர்கள் தூவி வரவேற்று வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து கோவில் நடை திறக்கப்பட்டு அவதார விழா, பணிவிடை, உகம் பெருக்குதல், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹர 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 சிவ 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 அரோஹரா அரோஹரா பக்தி கோஷம் முழங்க ஐயா வைகுண்டரை தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி துவக்கி வைத்தார். போலியோ சொட்டு மருந்து இளம்பிள்ளை வாதம் என்ற நோயை தடுக்கும் தடுப்பு மருந்தாகும். போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 1222 போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 5379 பணியாளர்களை கொண்டு 1,34,199 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் போலியோ சொட்டு மருந்து முகாம் அனைத்து அரசு மருத்துவமனைகள், வட்டார சுகாதார மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் நடைபெற்றது. 18 சிறப்பு குழுக்கள் மற்றும் 128 நடமாடும் குழுக்கள் மூலம் தற்காலிக குடியிருப்புகள், கோவில் திருவிழாக்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் கல்யாண நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் உள்ள 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இம்முகாமினை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துணை அமைச்சர் அமிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையிலும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்துகளை வழங்கினார். இந்நிகழ்வில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் பொற்செல்வன், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சிவக்குமார், மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்கள், பெண்கள் என இருபாலருக்குமான மாநில அளவிலான மினி மராத்தான் போட்டி. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஆண்கள், பெண்கள் என இருபாலருக்குமான மாநில அளவிலான மினி மராத்தான் போட்டி திருச்செந்தூரில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் 1000 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆண்களுக்கான போட்டி திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, அடக்கலாபுரம் வழியாக சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவிலும், பெண்களுக்கு திருச்செந்தூரில் இருந்து காயல்பட்டினம் வரையிலான சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும் நடைபெற்றது.
நிகழ்ச்சி மேடைக்கு வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி போட்டியாளர்களுடன் கைகளை குலுக்கி உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து கொடியசைத்து மினி மராத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. மினி மராத்தான் போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமணன், சூர்யா தம்பதியினர் வெற்றி பெற்றனர். இதையடுத்து வெற்றி பெற்ற கணவன் மனைவி தம்பதியினருக்கு முதல் பரிசாக தலா 1 லட்சம் ரூபாய் மற்றும் பாராட்டு சான்றிதழும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வழங்கினார். 2வது பரிசாக 75,000 ரூபாயும் 3வது பரிசாக 50,000 ரூபாயும் உட்பட 10 பரிசுகள் தலா இருபாலருக்கும் வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளையும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது.